ஒவ்வொரு வருடமும் அடுத்த வருடத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் வாக்குத்தத்த வார்த்தையை ஆகஸ்ட் மாதம் ஜெப மாதத்தில் கர்த்தரிடத்தில் கேட்கிறது உண்டு. அந்த மாதத்தில் வேதாகமம் முழுவதையும் ஒரு முறை வாசித்து முடிக்கிறதும் உண்டு. அப்படி வாசிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்பது உண்டு. அப்பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தையை தருகிற அந்த வார்த்தையை தான் அந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாக பகிர்ந்து கொள்ளுகிறது உண்டு. என கண்பானவர்களே, அப்படியே இந்த ஆண்டிற்கும் தேவனிடத்தில் ஆண்டவரே என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி நாம் கேட்ட பொழுது கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை தான் நாம் இந்த கேலண்டரில் ஜனவரி மாதத்தில் அட்டையில் நாம் வெளியிட்டிருக்கிறோம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள் என்பதாக. வேத வசனத்தை திருப்பி பாருங்கள். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நோக்கி இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். அங்கே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் ஒரு முறை உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். எசேக்கியேல் 37:14. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். கண்களை மூடி அன்பு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரம தகப்பனே, மக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னோடும் எங்களோடும் பேசுகிற எங்கள் தேவன், எங்கள் நடுவில் வந்திருக்கிறதற்காய் மக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்களோடு பேசும், எங்கள் நடுவில் உம்முடைய கிரி விளங்க பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிறார்? ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அவர் ஆவிக்குள்ளாக்கி அவரை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு நிறுத்துகிறார். அந்த எலும்புகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது மிகவும் உலர்ந்த எலும்புகள். அது மட்டுமல்ல, அந்த எலும்புகள் எப்படி இருந்ததாம்? மகா திரளாய் அது கிடந்தது. என கண்பானவர்களே, அந்த எலும்புகள் எப்படி கிடந்தது? மிகவும் உலர்ந்து மகா திரளாய் அந்த பள்ளத்தாக்கு எங்கும் சிதறி பிரிந்து போய் கிடந்தது. எந்த எலும்பு எதோடு கூட இசைந்தது, எந்த எலும்பு எதோடு கூட இணைந்தது என்று தெரியாத அளவிற்கு அது என்ன செய்தது? பிரிந்து கிடந்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது. என கண்பானவர்களை, அந்த எலும்புகளை அது பிரிந்து கிடந்தது என்கிறதைத்தான் அந்த அதிகாரம் 7வது வசனம் அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட போது ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இது சேர்ந்து கொள்வதற்கு முன்னே பிரிந்து கிடந்தது. என கண்பானவர்களே, ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை அனுப்பும் பொழுது அவர் என்ன செய்கிறார், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை அவர் நடப்பிக்கிறார் என்கிறதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இந்த பகுதி நமக்கு தெளிவாக நம்மோடு கூட பேசுகிறது. தேவன் அனுப்புகிற அந்த உயிர் மீட்சியானது அது ஒரு குழுவில் மட்டும் ஏற்படுகிறதில்லை, அது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளும் உருவாகிறதா இருக்கிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளே மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே அது கடந்து வருகிற ஒன்றாய் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே மட்டுமல்ல, அந்த குடும்பங்கள் எல்லாம் இசைந்து நிற்கிற திருச்சபைக்குள்ளே ஆண்டவர் எழுப்புதலை அனுப்புகிறார். இந்த திருச்சபையின் மூலம் தேவன் உலகளாவிய ஒரு எழுப்புதலை அனுப்புகிறார். என கண்பானவர்களே, அவர் உலகளாவிய தேசமளாவிய ஒரு எழுப்புதலை, ஒரு உயிர் மீட்சியை அனுப்புகிறார். அதற்கு முதல் படி தனி மனிதனுக்குள்ளே
அவர் செய்கிற காரியங்கள், ஒரு தனி மனிதனுக்குள்ளே அவர் ஆரம்பிக்கிற காரியங்கள், ஒரு தனி மனிதனிலே தான் ஆண்டவர் அதை முதலாவது அவர் ஆரம்பிக்கிறார். என கண்பானவர்களே, ஒரு சபையிலே எழுப்புதல் வர வேண்டும் என்றால், ஒரு குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்றால், ஒரு தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டும் என்றால், ஒரு தனி மனிதன் தொடப்பட வேண்டும். ஒரு தனி மனிதன் தொடப்பட வேண்டும். அந்த எழுப்புதலை தேவன் அனுப்புவதற்கு தான் அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். ஆண்டவர் தம்முடைய ஆவியை அவர் நமக்குள் வைக்கிறார். என கண்பானவர்களே, ஆண்டவர் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே வைப்பதற்கு நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் பொழுது அங்கே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 11வது வசனம் தொடங்கி நீங்கள் 13வது வசனம் முடிய வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா வானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே அவர் வைப்பதற்கு அவர் ஒரு நிபந்தனையை சொல்லுகிறார், தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்கள். என கண்பானவர்களை, நாம் தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு எழுப்புதல் வேண்டும், எனக்குள்ளே ஒரு உயிர் மீட்சி வேண்டும், என்னிலே உம்முடைய ஆவியானவரை அனுப்பும். இந்த வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அத 11-12 வசனம் சொல்லுகிறது. 11வது வசனம் சொல்லுகிறது, உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன். நாம் யாரிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும்? தகப்பனிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும். எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும்? ஒரு மகனாக மகளாக வேண்டிக் கொள்ள வேண்டும். உயிர் மீட்சி யாருக்குன்னா, அது யாரிடத்திலிருந்து வருதுன்னா, நம்முடைய பரம தகப்பனிடத்தில் இருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு அது கடந்து வருகிறது. தந்த பிள்ளைகள் யாராயிருக்க வேண்டும்? வேண்டிக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் சில சொல்றாங்க, எனக்கு மட்டும்தான பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கல, எத்தனையோ பேர் ஆண்டவர் அபிஷேகித்திருக்காரு, என்னை ஏன் அபிஷேகிக்கல? இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமுமே இல்லை, எந்த அர்த்தமுமே இல்லை. என கண்பானவர்களே, களக்காடு அப்படிங்கிற ஊருக்கு நான் கல்லூரியில் மாணவனாய் BA படித்து கொண்டிருக்கும் போது ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்போ அந்த கூட்டத்தில் ஆண்டவர் நிறைய பேர் அபிஷேகித்தார், அநேகர் அபிஷேகிக்கப்பட்டார்கள். அப்போ ஒரு தாயார், அபிஷேகம் பெற்ற தாயார் ஓடி போய் வீட்டில் இருந்த ஒரு சகோதரியை கட்டாயப்படுத்தி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பாடு, அநேகர் அபிஷேகம் பெற்றுட்டாங்க, நீ அபிஷேகம் பெறுவ வான் சொல்லி கூட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிக்கிற நேரம் அவங்க வந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். அவங்க சும்மா ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. நானும் அவங்களுக்கு தலையில கை வைத்து, ஆண்டவரே இவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு இவங்க என்னென்ன காரியத்தை நினைக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ அவைகளெல்லாம் அருளி செய்யும் சொல்லி ஆமேன்னு முடிச்சிட்டேன். நான் முடிச்ச உடனே அந்த தாயார் இப்படி கையை வச்சாங்க எனக்கு நேரம். எனக்குத்தான் தெரியுமே, யாரு ஜெபம் பண்ணாலும் எப்படி ஜெபம் பண்ணாலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்காதுன்னு. இந்த கையை இப்படி வச்சோடனே நான் நடுங்கிட்டேன். ஏன்னா கல்லூரியில மாணவன், சிறிய வாலிபன், அந்த அம்மா பெரிய வயதுள்ளவர்கள், அவங்களுக்கு என் வயசை காட்டிலும் கூடின வயதுள்ள பிள்ளைங்க இருக்கு. இவங்க இப்படி கையை வச்சோடனே நடுங்கிட்டேன். அந்த அம்மாவை பார்த்து சொன்ன, நான் தான் உனக்கு சொன்னல, என்னைய கூப்பிடாதே, எனக்கு அபிஷேகம் கிடைக்காதுன்னு. இந்த பாத்தியா கிடைக்கலன்னு. நான் உங்களை பார்த்து சொன்னேன், நீங்க எனக்கு கிடைக்காது, என்னைய அபிஷேகிக்க மாட்டாரு,
அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் நடக்கும். ஆனால் நீங்கள் ஆண்டவரே என்னை அபிஷேகம்னு இப்போ கேட்டீங்கன்னா உங்களை அபிஷேகிப்பார்னு. இப்போ ஜெபிக்க ஆயத்தமான்னு சொன்னேன். நான் ஜெபம் பண்ணுறேன், அவர் அபிஷேக். உண்மையாக நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணுறேன், அபிஷேக்காரா பார்ப்போன்னு சோதிக்கக்கூடாது, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்கன்னு. நின்று அவங்க முழங்கால் படிக்கிட்டாங்க. கண்ணீரோடு ஆண்டவரே என்னை அபிஷேகம் நாங்கள் பாருங்க. நான் ஜெபிக்க ஆரம்பிக்கலை, ஆவியானவர் அவங்கள அபிஷேகித்து விட்டார். அபிஷேகம் பற்றது மட்டுமல்ல, அந்த களக்காடுக்கு நான் பல முறை போயிருக்கேன். அந்த அம்மா அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய், சபையில் முழியரவு ஜபத்தை முன்னின்று நடத்துகிறவர்களாய், அவர்களும் அவருடைய கணவரும் 2 பேரும் சேர்ந்து நடத்துகிறவர்களாய், குடும்பமாக முன்ன நிற்கிறவர்களாய் கர்த்தர் அந்த குடும்பத்தை எடுத்தார். ஒரு தனி நபரை ஆண்டவர் தொட்டார்னா அந்த வல்லமை அந்த குடும்பத்தை சும்மா விடாது. நீங்க கேட்கணும், பிதாவாகிய என் தகப்பனாகிய பரம தகப்பனாகிய இயேசுவினிடத்தில் பிள்ளைகளாய் நீங்கள் கேட்க வேண்டும். மறந்து போகாதிருங்க. ஒரு கூட்டத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு நடத்திட்டு உட்கார்ந்தேன். ஒரு சகோதரர் எனக்கு கை கொடுத்து, இத்தனை பேர் அபிஷேகம் பெறுறாங்களே, இவ்வளவு பெரிய காரியம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இது செய்கிறது கர்த்தர், மனிதன் கிடையாதுன்னு. ஆனால் பாருங்க, என்னைய மட்டும் உரல்ல போட்டு உலக்கையால் நொய்யோடு நொய்யன்னு குத்துனாலும் எனக்கு அபிஷேகம் கிடைக்காது, எனக்கு மட்டும் அது நடக்காதுன்னாங்க. நான் அந்த ஐயாவை பார்த்து சொன்னேன், உண்மைதான் ஐயா நீங்கள் சொல்கிறது. உங்களை உரல்ல போட்டு உலக்கையை வச்சு நொய் நொய்ன்னு இடித்தாலும் அபிஷேகம் கிடைக்காது, எலும்பு தான் முறியும். ஆனால் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்காம இருக்கிறதுனால தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொன்னேன். அப்போ தான் யோசித்தார், கர்த்தரிடத்தில் கேட்டார், கர்த்தர் அவர் அபிஷேகித்தார். இந்து குடும்பத்திலிருந்து வந்த சகோதரர் அவர். எனக்கு அன்பானவர்களே, தூத்துக்குடி பட்டணத்தில் கடந்த ஆண்டு தன்னுடைய ஓட்டத்தை அவர் முடித்தார் அந்த சகோதரர். ஆனால் அநேக ஊழியங்களை முன்னால் நின்று நடத்துகிற ஒரு பெரிய கிருபையோடு கூட தேவன் அவரை அபிஷேகித்து அவரை பயன்படுத்தி ஆண்டவர் அவர் மூலம் அவருடைய சந்ததியும் இன்றைக்கு ஊழியம் செய்கிறதாய் இன்றைக்கு ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். அவருடைய குடும்பம் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தில் இன்னைக்கு நிற்கிறதாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். என கண்பானவர்களே, மறந்து போகாதிருங்கள். ஆண்டவர் அனுப்புகிற அந்த எழுப்புதல், ஆண்டவர் அனுப்புகிற அந்த அபிஷேகம் அவர் ஒரு தனி மனிதனுக்குள்ளே வைக்கிறது. அந்த மனிதனோடு நின்று போகாது. அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கும். இந்த வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு ஒன்றே ஒன்றுதான் நமக்கு தேவை. நாம் பரம தகப்பனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளாய், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட, அவருடைய இரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்பட்ட, அவருடைய இரத்தத்தினால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிள்ளைகளாய் அவருடைய முகத்தை நோக்கி கேட்கும் பொழுது அவருடைய ஆவியானவர் நமக்குள் வைக்கப்படுகிறார். வைக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். உலர்ந்த எலும்புகள் உயிரடைகிறது. உங்க வாழ்க்கையில் உள்ள உலர்ந்து போன அனுபவங்கள், உலர்ந்து போன அனுபவங்கள் எப்படி உயிர் அடைகிறது என்று சொல்லி பாருங்கள். எப்படி உலர்ந்து போன அந்த அனுபவங்களை அவர் எப்படி உயிருள்ள அனுபவங்களாய் அவர் மாற்றுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள். வேதத்தின் பக்கத்தை நான் திருப்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஏசாயா 32:15 அதை சொல்லுகிறது.
என்ன உலர்ந்த அனுபவம் எப்படி மாற்றப்படுகிறது என கண்பானவர்களே, தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் முன்பு சில காரியங்கள் நமக்கு செழிப்பா தெரிஞ்சிருக்கும், சிறந்தவைகளாய் தெரிந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் பாதையில, நம்முடைய ஓட்டத்துல, நம்ம குடும்பத்துல, நம்ம ஊழியத்துல. ஆனா ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அந்த செழிப்புலாம் எப்படி தெரியும் தெரியுமா? இது என்ன சாதாரணம். ஆனா சில காரியங்கள் நமக்கு எப்படி தெரிந்திருக்கும்? அடைய முடியாத காரியங்களாய், பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்களாய், சாதிக்க முடியாத காரியங்களாய், காடுகளாய், கரடுகளாய் தெரிந்திருக்கும். ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அந்த காடுகளும் அந்த கரடுகளும் முடியாதவைகள் என்று இருக்கிறவைகளும் செழிப்பானவைகளாய் மாறும். இதான் அவர் அனுப்புகிற அந்த உலர்ச்சி மாற்றுகிற உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் புஷ்டியாக்குகிற அனுபவம், புஷ்டியாக்குகிற அனுபவம். என கண்பானவர்களை, ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய ஆவியானவரை எங்கே அனுப்புகிறார்? அந்த உலர்ந்த எலும்புகளின் நடுவிலே, பிரிந்து கிடந்த எலும்புகளின் நடுவிலே, திரளாய் உலர்ந்து கிடந்தது. கொஞ்சம் இல்லைங்க, அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் கிடக்கிறது. எவ்வளவு கடந்திருக்கிறது தெரியுமா? அந்த எசேக்கியேல் 37 நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அந்த திரளாய் பெரிய மகா பெரிய சேனையாய் நின்றார்களாம். 37:10 சொல்லுகிறது, அக்காலுன்றி மகா பெரிய சேனை, ஒரு சேனை, மகா பெரிய சேனை. ஆயிரமான நபர்கள், ஆயிரமான மனிதர்கள் சேர்ந்து நின்றாதான் மகா பெரிய சேனை. அப்ப ஆயிரமான மனிதர்களுடைய எலும்புகள் எல்லாம் அப்படியே உலர்ந்ததுமாய், திரளானதுமாய், பிரிந்து கிடக்கருமாய் கிடந்தது. அப்படிப்பட்டதின் முன்னே இந்த எலும்புகள் உயிரடையுமா? இங்கே ஒரு எழுப்புதல் வருமா? என் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வருமா? என் கிராமத்தில் ஒரு எழுப்புதல் வருமா? என் பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வருமா? என் குடும்பத்தில் வருமா? சிலர் நினைக்கிறாங்க, என் குடும்பம்லாம் ரட்சிக்கப்படுறது கடினம் பிரதர், என் கணவர்லாம் மனம் திரும்புறது நடக்கிறதே நடக்காது பிரதர், என் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் அறியறதுங்கிறது நடக்காது, நான் ஜெபம் பண்ணி சோர்ந்து போய்விட்டேன், என் கண்கள் எல்லாம் கண்ணீர் வத்தி போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையின் நடுவில் தான் ஆண்டவருடைய ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால், அவர் தம்முடைய விடுதலையின் வல்லமையினால், ஆவியானவரின் வல்லமையினால் ஒரு உயிர்மீட்சியை அனுப்புகிறார். எப்படி ஆண்டவர் எழுப்பி நிறுத்த போகிறார்? மகா பெரிய சேனையாய், மகா பெரிய சேனையாய் ஆண்டவர் எழுப்பி நிறுத்த போகிறார். அந்த தேவனுடைய ஆவியானவர், அந்த தேவனுடைய ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். மகா சேனையாய் ஒரு பராக்கிரமமான காரியங்களை, பராக்கிரமமானவைகளை செய்து முடிக்கிற சேனையாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நிறுத்த விரும்புகிறார் என கண்பானவர்களே. அதற்குத்தான் ஆவியானவர், அதற்குத்தான் ஆவியானவர் என கண்பானவர்களே. இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, இந்த ஆவியானவர் வரும் பொழுது இன்னும் என்ன நடக்கிறது என்று சொல்லி நீங்க பாருங்க. அங்க என்ன நடக்கிறதுனா, பிரிவினைகள் எல்லாம் மறைந்து போய்விடுகிறது. பிரிவினைகள் எல்லாம், குடும்பங்களுக்குள்ள பிரிவினை, சபைகளுக்குள்ள பிரிவினை, ஐக்கியங்களுக்குள்ள பிரிவினை, ஊழியங்களுக்குள்ள பிரிவினை, இந்த பிரிவினைகள் எல்லாம் சிதறி அடிக்கிற சிதறுதல் எல்லாம் மறைந்து போய்விடுகிறது. வேதம் சொல்லுகிறது, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், உன் அரணை காத்துக்கொள். சிதறடிக்கிறவன் உங்க குடும்பத்துக்குள்ள வந்தது போல உங்களுக்கு தெரிகிறதா? சிதறடிக்கிறவன் உங்களுக்கு முன்னே கடந்து வந்தது போல உங்களுக்கு தெரிகிறதா? சிதறடிக்கப்பட்ட நிலைமையில தானே பிரதர் இருக்கிறோம். எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க சபையில, எங்க ஊழியத்துல சிதறடிக்கப்பட்ட நிலைமை தானே எனக்கு தெரிகிறது. இந்த சிதறடிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது? என கண்பானவர்களே,
அந்த விடுதலையை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. நீங்க வேதத்தின் பக்கத்தை திருப்பினீங்கன்னா அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. இந்த பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல. அந்த சிதறடிக்கிறவனை ஜெயம் எடுக்கிற கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க. 7வது வசனம் சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். இன்னைக்கு நமக்கு முன்னே இருக்கிற போராட்டங்கள், சிதறடிக்கிற அனுபவங்கள், சிதற பண்ணுகிற நமக்கு முன்பதாய் உபத்திரவங்களை, நெருக்கங்களை, கண்ணீர்களை கொண்டு வருகிற இந்த பெரிய பர்வதங்கள் ஆவியானவருக்கு முன்பாக என்ன ஆகுமா? வேதம் சொல்லுகிறது, சகரியா 7:4, செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாள். தலைக்கல்லை கொண்டு வருவான். தலைக்கல் என்பது யாரை குறிக்கிறது? இயேசுவை. ஆவியானவருடைய நோக்கமே ஒண்ணுதான். ஆவியானவருடைய நோக்கமே இயேசுவை மைமைப்படுத்துறது தான். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய ஆவியானுடைய வரம் கிடைச்சிடுச்சுன்னா, தீர்க்க தரிசன வரம் கிடைச்சிடுச்சுன்னா என் பேருக்கு கீழே தீர்க்கதரிசின்னு போட்டுக்கிடலாம். வல்லமையான தீர்க்கதரிசி அல்லது உலக பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசின்னு போட்டுக்கிடலாம். நமக்கு ஒரு குணமாக்கும் வரம் கிடைச்சிட்டுனா குணமாக்கும் வரம் பெற்றவர்னு பேருக்கு கீழே போட்டுக்கிடலாம். பெரிய ஆளாயிரலாம், நம்ம பெரிய ஆளாயிரலாம். எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார்கள். எனக்கு 11, 12 படிக்கும்போது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகளை எனக்கு கொடுத்தவர்கள் எல்லாரும் என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள். என்னுடைய இளம் பிராயத்தில் நான் உருவாவதற்கு காரணமாயிருந்தவர்கள். அதில் அந்த ஆசிரியர் எனக்கு அடிக்கடி சொல்லுவார்கள், ஏய் உன் பேருக்கு கீழே எதையும் போட்டு பிராக்கெட்டில் போடாத, எதையும் போட்டு பிராக்கெட்டில் போடாத. பிராக்கெட்டில் போட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? பிஏ பிராக்கெட்னா ஃபெயில்னு அர்த்தம், எம்ஏ பிராக்கெட்னா ஃபெயில்னு அர்த்தம். அதனால உன் பேருக்கு கீழே தீர்க்கதரிசின்னு போட்டு பிராக்கெட் போட்டினா நீ ஃபெயில்டு தீர்க்கதரிசின்னு அர்த்தம். வல்லமையான ஊழியர்னு சொல்லி பிராக்கெட் போட்டினா நீ ஃபெயில்டு அப்படின்னு அர்த்தம். ஒருபோதும் பிராக்கெட் போடுறதுக்கு அனுமதிக்காதன்னு சொல்லி கொடுத்தார்கள். அதை இன்னைக்கு வர கடைபிடிக்கிறேன். இன்னைக்கு வர கடைபிடிக்கிறேன். பேருக்கு கீழே இப்படி போட்டு நாகர்கோயிலில் ஒரு கன்வென்ஷனில் இன்னைக்கு பேருக்கு கீழே போட்டு விட்டாங்க. ப்ரேயர் கார்டு அடித்து அனுப்பி விட்டுட்டாங்க. அவங்கள பார்த்து சொன்னேன், இந்த ப்ரேயர் கார்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை நிறுத்துங்க, வேறு ப்ரேயர் கார்டு அடிங்க, இந்த பிராக்கெட்டை எடுங்க, எடுத்து எனக்கு அடித்து அனுப்புனா கன்வென்ஷனுக்கு பேச வருவேன். இதை இஷ்யூ பண்ணி ஒரு நோட்டீஸ் நான் பார்த்தேன்னு சொன்னால் வரமாட்டேன்னு சொன்னேன். பிரதர் அடிச்சிட்டோமே, நாங்கள் கிழிச்சிடலாம், எரிச்சிடலாம், புதுசாக அடிச்சிடலான்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகுதான் அந்த நச்சதி கூட்டத்துக்கே பிரசங்கிக்க போனேன். இந்த ராஜபாளையத்தில் ஒரு மீட்டிங்கில் இப்படி தான் போட்டாங்க, தீர்க்கதரிசி அப்படின்னு. உடனே சொல்லிட்டேன், அந்த நோட்டீஸை இஷ்யூ பண்ணக்கூடாது, வேற நோட்டீஸ் அடிக்கணும், இல்லைன்னா மீட்டிங் வர மாட்டேன்னு. எனக்கு அன்பானவர்களை, நம்மை பெருமைப்படுத்துவதற்கல்ல ஆண்டவர் வரங்களை தருவது, தலைக்கல்லாகிய கிறிஸ்துவை கொண்டு வருவதற்கு இந்த தேசத்திற்குள்ளே, இந்த உலகத்திற்குள்ளே, கிராமங்களுக்குள்ளே, பட்டணங்களுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே. செருபாபேல் எதற்கு? தலைக்கல்லாகிய இயேசுவை கொண்டு வருவதற்கு. சொன்னார் யோவான் ஸ்நானகன், அவர் பெருகவும் நான் செருகவும். ஊழியத்துக்குன்னு எழும்பக்கூடிய அநேகர் இந்த இடத்துல இருப்பீங்க, ஊழியம் செய்கிற அநேகர் இருப்பீங்க. பெரிய ஆளாயிரணும்னு நினைக்காதீங்க, இயேசுவை பெரியவரா இந்த உலகத்துக்கு காட்டணும்னு சொல்லுங்க. ஒரு தேவனுடைய மனுஷனை பார்த்து இப்படி சொன்னார்களாம், he is a great man of God அப்படின்னார்களாம். அவர் எழுந்து சொன்னாராம், நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள், நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள். நான் I am a servant of great God. நான் பெரிய தேவனுடைய வேலைக்காரன்.
I am not a great man of God. I am a servant of great God. பொய் சொல்லாதிருங்கள் என்று சொன்னாராம் கத்தார் சிங் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனுஷன். மறந்து விடாதிருங்கள், என்னாலும் பெரிய தேவனுடைய வேலைக்காரனாய் இருக்கணும், பெரிய தேவனுக்கு வேலைக்காரனா இருக்கணும் அப்படிங்கிறத மறக்காம தேவன் நம்மால் உயர்த்தப்படணும். தலைக்கல்லை கொண்டு வருவான். ஆவியானவர் செய்வது உங்களையும் என்னையும் கொண்டு தலைக்கல்லாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வர செய்வதுதான். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். அப்ப என்ன நடக்குமா பாருங்க. அதே சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. என் கண்களினாலே அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். என கண்பானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நமக்கு ரோதமாய் எழும்புகிற பாளையம், நமக்கு ரோதமாய் எழும்புகிற சேனை முறியடிக்கப்படும். நீங்களும் நானும் பெரிய மகா பெரிய சேனையாய் கர்த்தருடைய ஆவியால் எழுப்பப்படுவோம். இன்றைக்கு தேவன் அதை நம்முடைய மத்தியிலே, நம்முடைய கிராமத்திலே, நாம் வாழ்கிற இடத்திலே, நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் அதை செய்ய விரும்புகிறார். யாரை கொண்டுனா உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள், நீங்கள் உயிர் அடைவீர்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளையே, அடுத்து என்ன நடந்தது என்று சொல்லி ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அநேக காரியத்தை நம்முடைய பத்திரிகையில் எழுத ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அங்கே சுட்டி காட்டாத ஒரு சில காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த 37ஆம் அதிகாரத்தில், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே இருந்து அவர் புறப்பட பண்ணுகிறாராம், என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும்போது, அவர் எங்கே இருந்து இந்த உலர்ந்த எலும்புகளை எல்லாம் அவர் புறப்பட பண்ணுகிறாராம். பிரேத குழிகளை திறந்து பிரேத குழிகளில் இருந்து உங்களை வெளிப்பட பண்ணும்போது, இதைத்தான் 12வது வசனத்திலேயும் சொல்லுகிறார். பிரேத குழிகளை திறந்து உங்களை பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணவும். பிரேத குழினா என்னங்க? பிரேத குழினா ஒண்ணுதான், நாற்றம். மார்த்தாள் சொன்னாள், 4 நாள் ஆயிடுச்சே, நாருமே. 4 நாளிலே நாரி போயிருந்த இது உலர்ந்த எலும்புகளாய் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தினதா இருந்திருக்கும்? எவ்வளவு காலத்துக்கு முந்தினதா இருந்திருக்கும்? இந்த பிரேத குழிகளை திறந்து இந்த நாற்றத்திலிருந்து ஒருவேளை எண்ணிக்கொண்டு இருக்கலாம், ஒருவேளை பொல்லாத பிசாசானவன் சொல்லிட்டு இருக்கலாம், உன் பாவம் உனக்கு தெரியாதா, நீ எப்படிப்பட்ட பாவின்னு தெரியாதா, உன் காரியத்தை அவுத்து விடட்டா. ஒரு பிசாசு துரத்துறதுக்காக போயிருந்தேன். என்னையாதுன்னு சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நானும் பிஸியாக இருந்தேன். நான் நேர போய் அந்த வீட்டு வாசலில் போய் சைக்கிளை நிறுத்திட்டு ஜோம் பண்ணுறதுக்காக உள்ளே போனேன். அங்கேருந்து ஒரு சகோதரி ஒரு செங்கலை தூக்கி வீசினாங்க. பாங்க, அறச்செங்கல் வந்துட்டான் பரிசுத்தாவி வானத்திலேருந்து விழுந்தவன்னு தூக்கி வீசினாங்க. நல்ல வேளை என் தலையில் படலை, ஒதுங்கிக்கிட்டேன், வேற பக்கம் விழுந்துச்சு. கூட்டிகிட்டு போனவன்ட்ட கேட்டேன், முன்ன கூட்டி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகக்கூடாதா, சும்மா இப்படி கூட்டி கொண்டு விடுறீங்க, செங்கல் எரி, உங்களை பார்த்தா எரியுது, என்னையை பார்த்து தானே எரியுது. எரிஞ்சது என்ன செய்ச்சுன்னா, அடுத்து ஆரம்பிச்சு பாருங்க. என்னை கூட்டிட்டு போனது 3 சகோதரிகள். அந்த 3 பேரும் நல்ல வயதானவர்கள், என்ற தாயார்
அப்போ நான் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற நாட்கள் அந்த 3 பேரை பார்த்து சொல்லுது, உன் யோக்கியதை தெரியாது, நீ யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி சொல்லுது. நீ அதை பண்ணவன், இதை பண்ணவா, நீ அப்படி இப்படி. அவங்க 3 பேருக்கும் ஒன்றும் ஓடலை, ஒன்றுமே தெரியல. அவங்க வாழ்க்கையில் உள்ள பாவத்தை எல்லாம் எடுத்து சொல்லுது. அது அவங்க 3 பேரும் வெளத்துட்டாங்க. நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், பிசாசே, இவர்களுடைய பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவைகள், இவர்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். இவர்களுடைய முந்தின வாழ்க்கையை பேச உனக்கு என்ன அதிகாரம் அப்படின்னு பாருங்க. வாயை மூடிட்டு அமைதியாயிட்டு 3 பேரும் சொன்னாங்க, நல்ல வேலை சொன்னீங்க பிரதர், இல்லைன்னா எங்களை தண்டவாளத்தில் ஏற்றிரும். நான் சொன்னேன், ஏன் இப்படி பயப்படுறீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய நாற்றங்களை எல்லாம் மாற்றி இருக்கிறது, உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறது. அது எப்படிப்பட்ட அக்கிரமமாயிருந்தாலும் மன்னித்திருக்கிறது. இயேசு உங்க பாவத்தை மன்னித்திருக்கிறார். ஒரு வாலிபன் என்கிட்ட வந்து கேட்டா, நான் இந்த அக்கிரமம் செய்தவன், நான் இந்த பாவம் செய்தவன், நான் இந்த அக்கிரமம் செய்தவன், இயேசு என் பாவத்தை மன்னிப்பாரா? நான் இந்த பாவத்தை செய்திருக்கேன், என் வீட்டுக்கு தெரியாது நான் செய்த இந்த பாவம். இயேசுவினுடைய அன்பு அத்தனை பெரியது, அதை காட்டிலும் அகலமானது, அதை காட்டிலும் ஆழமானது, அதை காட்டிலும் உயரமானது. இந்த நாற்றத்தில் நின்று விடுதலையாக்கி பிசாசு சொல்லுவான், அப்படியே குற்ற மனசாட்சியை வச்சு குத்திக்கிட்டே இருப்பான். நீ யோக்கியம் கிடையாது, நீ இதை செய்ய முடியாது, உன் காரியம் யோக்கியம் கிடையாது, நீ ஆண்டவருக்காக எழும்ப முடியாது, நீ யாரை மாத்த போற? மறந்துடாதீங்க, இந்த குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சிங்கிற பிரேத குழியிலிருந்து ஆண்டவர் இயேசு உங்களை எழும்ப பண்ணி, உங்களை புறப்பட பண்ணி, அவர் உங்களை உலர்ந்த எலும்புகளாய் இருந்த உங்களையும் என்னையும் அவர் விடுதலையாக்கி ஒன்று இசைத்து சிதறி கிடந்தவர்களை இணைத்து மேல அவர் தோலையும் சதையையும் நரம்புகளையும் உணர்வுகளை கொடுத்து உயிரடைய பண்ணி அவருக்கென்று ஒரு சேனையாய், யாரை எதிர்க்கிற சேனையாய், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையின் சேனையாய் நிறுத்த ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ளே தம்முடைய ஆவியை வைக்கிறார். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தம்முடைய ஆவியை வைக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாங்கனை ஜெயிக்கிற ஒரு ஆயுதங்களாய், பொல்லாங்கனை ஜெயிக்கிற ஒரு ஆயுதங்களாய். நீங்க இளைஞரா இருக்கலாம், சிறு பிள்ளையா இருக்கலாம், நீங்க வாலிபரா இருக்கலாம், நீங்க வயதானவர்களாய் இருக்கலாம். நடக்க கூட கொஞ்சம் பலன் இல்லையே, இன்மை எங்க போய் நான் பேய் விரட்ட, இன்மை எங்க போய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய? என கண்பானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். மதுரையில் அந்திய சோலைன்னு ஒன்று இருக்கு. அங்கே இனிய பிரசங்கிக்க கூப்பிட்டாங்க. அந்திய சோலை நாங்கள் நடத்துகிறோம், நீங்கள் வாரீங்களான்னாங்க. எனக்கு அந்திய சோலைன்னு ஒன்னே நான் நினச்சேன், அந்தினா மாலை, மாலை சோலை, மாலையில் ஆட்கள்லாம் அங்கே கூடி வருவாங்க, அங்கே பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாங்க. சாயங்காலம் தான் கூப்பிட்டாங்க. அந்த அவங்க நடத்துகிற அந்த பெரிய அந்த பார்க்கில் பிரசங்கம் பண்ண போகிறோங்கிற எண்ணத்தில் பார்க்கில் கூடி வர்றவங்களுக்கு பேசுகிற பிரசங்கம்னு நினச்சிக்கிட்டே போகிறேன். அந்திய சோலை எங்கே இருக்குன்னு மதுரையில் போய் தேடினேன். பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், என்ன கிரைஸ் கண்ணத் ஆஸ்பத்திரி பக்கத்தில் தான் அது இருந்துச்சு. அங்கே போய் தான் தேடுறேன். தேடுனா உண்மையிலேயே அது சோலை தான், நல்ல மரங்களா இருந்துச்சு. சோலை, அந்த பரவாயில்ல, இந்த சோலையில் ஒரு பெரிய கூட்டம் நடக்க போது பிரசங்கம் பண்ண போகிறோம். ஏன்னா இனி கூப்பிட்டது நாங்கள் யூசி ஸ்கூல் கிரவுண்டில் கன்வென்ஷன் பேசும்போது. அவ்வளோ பெரிய கன்வென்ஷனில் வந்து சந்திச்சு கூப்பிடுறாங்க. அப்போ பெரிய கூட்டத்துக்கு தானே கூப்பிடுவாங்கன்னு போனேன். போய் அங்கே கதவை தட்டுறேன். ஒரு அம்மா அப்படி இப்படி பார்த்துச்சு, கண்ணாடி இப்படி தூக்கி விட்டு இப்படி இறக்கி விட்டு பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்னு போயிட்டாங்க, பதிலே கேட்காம. உள்ளே இருந்து ஒரு அம்மா எட்டி பார்த்துச்சு, சமையல் பண்ணுற அம்மா. யாரை தேடி வந்தீங்க?
இந்த அம்மாவை, செல்வம் கண்ணத்து அம்மாவை தேடி வந்தேன். அப்படியா, அவங்க மேலே இருக்காங்க அப்படின்ட்டு அது ஒரு திட்டிட்டு போயிட்டு எனக்கு பயமாகி போச்சு. அப்போ தான் புரிஞ்சிச்சு, அந்திய சோழனா இது முதியோர் இல்லம் அப்படின்னு. அப்போ தான் புரிஞ்சிச்சு, இவங்களுக்கு பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கு. இந்த சத்தத்தை கேட்டு செல்வம் கண்ணத்தம்மா மேலேருந்து கீழே இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்து யாருன்னாங்க, நான் என்ன பிரதர் வந்துட்டீங்களா, வாங்க வாங்க எங்கள் அம்மாமாருக்கு பேசுறதுக்கு வாங்கன்னாங்க. அவ்வளோ வரையும் உட்கார வச்சாங்க. ஒருத்தர் சொட்டை பின்னிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் பல்லாங்குழி ஆடிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் கண்ணாடி இப்படி தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. வாலிபருக்கு பிரசங்கம் பண்ணி, சிறுவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி, கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணி, இவங்களுக்கு பண்ணுற பழக்கமே கிடையாது, அனுபவமே கிடையாது. என்னடா பிரசங்கம் பண்ண, என்ன செய்ய கூப்பிட்டுட்டாங்க, மாட்டிக்கிட்டோம். நம்ம நினச்சது வேற, இங்கே நடக்கிறது வேற. இவங்களுக்கு எப்படி பேச? உட்கார வச்சாங்க. பாட்டு பாடுங்கன்னாங்க. உடனே ஆரம்பிச்சாங்க பாட்டு. சாஷ்டாங்கம் செய்ய மாடும், சாஷ்டாங்கம் செய்ய மாடும்னு பாடுனாங்க. எனக்கு பாமால ரொம்ப தெரியாது, கீர்த்தனையாவது கொஞ்சம் தெரியும். இவங்க பாமாலையிலேருந்து பாடுனாங்களா, எனக்கு ஒன்றும் ஓடலை. எனக்கு ஒன்றும் ஓடலை. பாடிட்டு சொன்னாங்க, இப்போ பேசுறீங்களான்னாங்க. எனக்கு பிரசங்கமே வரலை. அவங்கள பார்த்து சொன்னேன், இன்னொரு பாட்டு பாடுங்க. இன்னொன்னா அப்படின்னாங்களா, நொந்துட்டேன். பாட போகிறாங்களா, எழும்பி போக போகிறாங்களான்னு. எப்படியோ இன்னொரு பாமாலையை எடுத்து பாடுனாங்க. அதையும் பாமாலை தான் பாடுனாங்க. இந்த அருள் காலத்தில் அப்படின்னு. நான் அந்த பாட்டை எப்பவுமே லெந்து நாளில் தான் கேட்டிருக்கேன். இதை கிறிஸ்மஸில் கேட்டிருக்கேன், அதை லெந்து நாளில் கேட்டிருக்கேன். இந்த 2 நாட்களில் தான் அந்த பாட்டு கேட்டு எனக்கு பழக்கம். இதைத்தான் பாடுறாங்க. எனக்கு ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியலையே, எதை பேசன்னு தெரியலையே. 3வது பாட்டு பாட சொன்னால் சிக்கல் ஆயிரும், நீங்கள் இப்போவே செய்தி தந்துருங்கன்னு ஆண்டவர் சொன்னார். 80 வயசுக்கு மேலே ஊழியம் செய்த 3 பேரை கொடுத்து பேசுனார். எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க. 80 வயசுக்கு மேலே ஊழியம் செய்த 3 பேர் யார், எங்கே கண்டுபிடிக்க, எந்த டிக்ஷனரியில் போய் தேட, எந்த லைஃப் ஹிஸ்ட்ரியை போய் எடுக்க? 80 வயசுக்கு மேலே ஊழியம் செய்த 3 பேரை கொடுத்து பேசுங்கிறீர் ஆண்டவரே, எங்கே இருக்கு சொல்லித்தாரும், அது யாருன்னு சொல்லும். இப்படி விடுகதை போடாதீரும். பாட்டு முடிகிறதுக்குள்ளே நான் பிரசங்கம் பண்ணணும். ஆண்டவர் கேட்டார், இது உனக்கு தெரியல? ஆண்டவரே எனக்கு தெரியல, சொல்லுங்கன்னு. மோசையை நான் எப்போ அழைச்சேன்னாரு, 80 வயதில். ஆமாம் அப்பா, 80 வயசுக்கு மேலே 3 வயசு மூத்தவர் ஆரோன், 83. ஆரோனுக்கு அக்கா தான் யாரு? மிரியாம். அப்போ மிரியாமுக்கு இன்னும் கொஞ்சம் வயசு கூட. அப்போ 80, 83, அதுக்கு மேலே 80க்கு மேலே ஊழியம் செய்த 3 யாரு? மோசே, ஆரோன், மிரியாம். இவங்களை குறித்து பேசினேன் பாருங்க. பேசி முடிச்சு சொன்ன பாருங்க, பக்கத்தில் இருக்கு தாய்சேய் நல விடுதி, இந்த பக்கம் இருக்கு பாருங்க அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், இந்த பக்கம் இருக்கு பாருங்க கிரேஸ் கென்னத் ஆஸ்பத்திரி, இந்த பக்கம் இருக்கு பாருங்க பால்வாடி. அப்போ பால்வாடி அங்கே பக்கத்தில், இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது. இங்கெல்லாம் எவ்வளோ பேர் வராங்க. அதுக்கு எதிராக அவ்வளோ குடிசையாக இருக்கும். குடிசையில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த குடிசையெல்லாம் காட்டி சொன்னேன், ஏன் இப்படி உட்காந்து சொட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஊழியம் செய்யுங்கன்னு. அவ்வளோ பேருக்கும் உற்சாகம் ஆயிட்டு. மாதத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண போவேன். பிரசங்கம் பண்ண போகும்போதில் அவ்வளோ பேரும் அவ்வளோ உற்சாகமாக இருந்து சொல்லுவாங்க, இன்னாரை சந்தித்தோம், அன்னாரை சந்தித்தோம், அப்படி ஊழியம் செய்தோம், இப்படி ஆறுதல் சொன்னோம், இந்த மாதிரி செய்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது. மாதம் ஒரு நாள் அந்த கிரேஸ் கென்னத் அம்மா இருந்த காலம் வரைக்கும் அந்த ஹோமில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். அந்த எல்லா வயோதிப தாய்மார்களையும் ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். என கண்பாடுபவர்களை கர்த்தர் பயன்படுத்துவதற்கு வயதே கிடையாது. அவர் தம்முடைய ஆவியை ஊற்றி உயிர்ப்பிப்பதற்கு வயதே கிடையாது. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஆண்டவர் தந்த முழுமையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் சொன்ன முழுமையையும் இந்த செய்தி தாள் ஆத்துமாதாயர் பத்திரிகையில் நான் எழுதவும் இல்லை.
ஆனால் மீதிய தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். ஒரு நிமிஷம் எழுந்து நின்று கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய உயிர் மீட்சியின் ஆவி, அவருடைய உயிர்ப்பிப்பின் ஆவி நமக்குள்ளே ஊற்றப்படும்படியாய் ஒரு சில நிமிடம் மட்டும் ஜெபிக்க போகிறோம். வாயை திறந்து தேவனை நோக்கி பாருங்க. வாயை விரிவாய் திறந்து தேவனை நோக்கி கூப்பிடுங்க. எனக்குள்ளே உம்முடைய ஆவியானவரை வைப்பீராக, நான் உயிரடைய செய்வீராக. இப்பொழுது 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 எனக்குள்ளே, இப்பொழுது எங்களுக்குள்ளே, இப்பொழுது எனக்குள்ளே கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள். அவருடைய உயிர் மீட்சியின் ஆவியானவர் வரும் பொழுது உலர்ந்த தன்மைகள், உதவாத தன்மைகள், பலவீனங்கள், உங்களில் இருக்கிற கட்டுகள், உங்களில் இருக்கிற பாரங்கள், நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட்டு தேவனுக்கென்று நாற்றங்கள் மாறி இயேசுவுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். இயேசுவுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். இப்பொழுது நீங்கள் பெரிய சேனையாய் கர்த்தரால் மாற்றப்படுவீர்கள். தேவன் அதை செய்ய விரும்புகிறார். தேவன் அதை உங்களுக்குள்ளே நடப்பிக்க விரும்புகிறார். தேவாதி தேவன் அதை உங்களுக்குள்ளே சாதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அதற்கு ஒப்பு கொடுக்கிறீர்கள்? எத்தனை பேர் அதற்கு அர்ப்பணிக்கிறீர்கள்? எத்தனை பேர் என் ஆண்டவருக்கு முன்பதாக மாற்ற முடியாத, மன்னிக்க முடியாத, கழுவ முடியாத, நீக்க முடியாத நாற்றம் என்று ஒன்றுமில்லை, பாவம் என்று ஒன்றுமில்லை. அவைகளை அவர் மாற்றி, அவர் உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே அவர் தம்முடைய உயிர் மீட்சியின் ஆவியை அவர் ஊற்ற விரும்புகிறார். அவர் அனுப்ப விரும்புகிறார். அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. எனக்கு வேண்டும், என்னிலே வேண்டும் இந்த ஆவியானுடைய வல்லமை அப்படின்னு சொல்றவங்க கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. இப்பொழுது அவர் உங்களுக்குள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ளே, ஆவியானுடைய மகிமை உங்களுக்குள்ளே, ஆவியானுடைய அக்கினி உங்களுக்குள்ளே, ஆவியானுடைய அசைவாடுதல் உங்களுக்குள்ளே, ஆவியானுடைய நிரப்புதல் உங்களுக்குள்ளே. இன்னும் ஒரு முறை உம்முடைய அக்கினி உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அக்கினி இறங்குவதாக, இப்பொழுது இறங்குவதாக, இப்பொழுது இறங்குவதாக. கட்டுகள் முறிவதாக, தடைகள் நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பயங்கள் நீங்குவதாக, குழப்பங்கள் மாறுவதாக, மாறுவதாக. இதுவரை இருந்தது போலல்ல, இனிமேல், இனிமேல் உமக்கென்று அக்கினியாய், உமக்கென்று அக்கினியாய், உமக்கென்று அக்கினியாய், உயிரடைந்த, பலன் அடைந்த அக்கினியாய் இவர்களை நீ பிரகாசிக்க செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.